சுந்தரநாயக சுவாமி நமக. பெருவம்புடா தர்மசாஸ்தாவே நமக. பெரியவாளோட அனுகிரகத்தோடையும் சுந்தரநாயகர் அனுகிரகத்தோடையும் குலதெய்வம் பெருவம்புடைய அனுகிரகத்தோடையும் பெரியவாளோட எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஹரியும் கைலாஷ் மானசரோவர் அண்ட் முக்திநாத் யாத்திரையை தொடங்குகிறோம். 19 ஆகஸ்ட் 2 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டோம். நானும் ஹரியும் ஏர் இண்டியா ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸ்லேருந்து டெல்லி போய் இறங்கினோம். அன்றைக்கி நைட் அங்கே தங்கினோம். மறுநாள் காத்தால் 20ஆம் ஆகஸ்ட் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைன் மூலமாக காத்மாண்டு போய் இறங்கினோம். 6-7 மணிக்கு இறங்கினோன்னே எடுத்த படம் அது. காட்மாண்டு ஏர்போர்ட்டில் எங்களை பஸ்ஸில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்கள் குரூப்காரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. 2 பஸ்ஸில் நாங்கள் அங்கேருந்து போக்ரா அப்படிங்கிற ஊருக்கு கிளம்பினோம். போகிற வழியில் மனோகாமனா தேவி அப்படின்ற ஒரு பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த பகவதி டெம்பிளுக்கு நின்று மலை மேலே ஏறி பார்த்துட்டு வந்தோம். போகிற வழியில் ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி காட்மாண்டுலேருந்து போனோடனே டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தா. ஹோட்டல்லாம் நீங்களே பார்ப்பேன், நல்லா ஹோட்டலாக இருந்தது, சாப்பாடும் நல்லா இருந்தது. காட்மாண்டுலேருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மனோகாமனா தேவி அப்படிங்கிற ஒரு தேவி டெம்பிள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான தேவி டெம்பிளாக. வேண்டிய விஷயங்கள் வேண்டியதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு ரொம்ப இதை வந்து பிலீவ் பண்ணுறா. நம்ம ஊர் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல பலி கொடுக்குற வழக்கமும் இருக்குது. கேபிள் காரில் ரொம்ப ரம்மியமான மலைங்களுக்கு மேலே 10,000 அடிக்கு மேலே இருக்கிற டெம்பிள். அது கேபிள் காரில் ஏறி போயின்னு இருக்கும். நீங்களே பார்த்து ரசிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே நதி, 2 பக்கம் மலைகள், ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது. சுவிட்சர்லாண்ட்லாம் ஒரு கம்பேரிசனே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. மனோகாமனா தேவி டெம்பிளை பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரம் ஃபர்தராக ட்ராவல் பண்ணி போக்ரா அப்படின்னு ஈஸ்ட் நேபாளில் இருக்கிற ஒரு பார்டர் டவுனுக்கு வந்தோம். அங்கே நைட்டு தங்கிட்டு காத்தால் எழுந்து போக்ராலேருந்து முக்திநாத்துக்கு கிளம்பின்னுருக்கோம். இந்த வீடியோ படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது போக்ராவோட ஏர்போர்ட்டு. சின்ன ஏர்போர்ட்டு தான். 8 பேர் 10 பேர் போகிற பிளேனில் தான் போயின்ட்டுருக்கு. நாங்கள் குரூப்பில் 48 பேர், 10 பேராக 4 ட்ரிப் அடித்தா போயிட்டு வந்தோம். அன்னபூர்ணா மவுண்டன் அப்படின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அது வந்து 7500 மீட்டர் உயரமுள்ள மவுண்டன். கம்பேரிசனுக்கு சொல்கிறேன், எவரெஸ்ட் வந்து 8800 அடி, 8800 மீட்டர் ஹைட்டு. இந்த அன்னபூர்ணா மவுண்டன் வந்து 7500 மீட்டர் ஹைட்டு. இந்த அன்னபூர்ணா மவுண்டனில் தான்
சைனா, பாகிஸ்தான், நேபாள், இந்தியா இது மாதிரி எல்லா ஒரு ஆர்மிக்காரர்களுக்கும் ஹை ஆல்டிடியூடு மிலிட்ரி எக்ஸசைஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. அதனால் ரொம்ப சென்சிட்டிவான இடங்கிறதுனால கண்ட்ரோலு கெடிபிடிகளும் ஜாஸ்தி. பர்மிஷன் விசாலாம் வாங்கிட்டு போக்கராலேருந்து நாங்கள் வந்து ஜொம்ஷன் அப்படின்ற ஊருக்கு பிளேனில் கிளம்பின்னு இருக்கோம். அந்த பேட்சுக்கு கிளம்பும்போது எடுத்த வீடியோக்கள் இதெல்லாம் இது பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி ஒரே பனி படர்ந்த மலைகள். அன்னபூர்ணா மவுண்டன் 7500 மீட்டர்ஸ் ஹைட்டு. அதில் மலைகளுக்கு நடுவில் ஒரு குட்டி பிளேனு பறவை மாதிரி போகிறது. 10 பேர் தான் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி. கொஞ்சம் ரிஸ்க்கான சமாச்சாரம் தான், இருந்தாலும் திருப்பி அவங்க பண்ணுறதுனால அதை நல்ல ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக பிளேன் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நான் வந்து இன்னும் அடுத்த ஒரு நிமிஷத்தில் பிளேன் இறங்கும்போது நீங்களே பார்க்கலாம். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அன்னபூர்ணா மவுண்டன் ரேஞ்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை ஐஸ் மலைகள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் பிளேன் போயின்னு இருக்கு. Annapurna mountain, the peak. I'm focusing now. இந்த பிளேன் வந்து கண்டகி ரிவர் மேலே பறக்கிறது. இந்த பிளேனுக்கு நேருக்கு கண்டகி ரிவர் போடுறத பார்க்க முடியும். இந்த ரிவரில் மட்டும்தான் நம்ம சாலிகிராமம் கிடைக்கும். See the gorge, how the water has cut the gorge. மலைக்கு எவ்வளோ கிட்ட பிளேன் போடுறது பாருங்கள். நார்மலாக கமர்ஷியல் பிளேன்லாம் இவ்வளோ கிட்ட போகாது. சின்ன பிளேனுங்கிறதுனால போகுது. நம்ம பிளேன் வந்து இறங்கிறது ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ரன்வே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, தெரிஞ்சுக்குமே. ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கா, நேராக பார்த்தேன்னா பாருங்கள் எப்படி இறங்க போகிறான் பாருங்க. நேராக தெரியுது பாருங்க, அதான் ரன்வே. சின்ன ஏர்போர்ட்டு, சின்ன ஏர்கிராஃப்ட் எப்படி இறங்க போடுது பாருங்க. பிளேன் இறங்கியாச்சு. பிளேன் இறங்கியாச்சு.
பிளேனோட ரன்வே வந்து மெட்ராஸ் மாதிரி ஊர்லலாம் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பிளேனோட ரன்வே வந்து மெட்ராஸ் மாதிரி ஊர்லலாம் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனால் போக்கராவில் வந்து 250 மீட்டர் தான். அதுக்குள்ளே அவன் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும். பார்த்தெல்லாம் இப்போ தெரியும் எப்படி இருக்கு பாருங்க அன்னபூர்ணா மவுண்டன் ரேஞ்ச். வா, நாங்கள் வந்த ஏர்கிராஃப்ட் இதுதான். எங்களை சாமான்லாம் இறக்கின்னு இருக்கா. குட்டி உண்டு நம்ம வீடு சைஸுக்கு ஒரு பில்டிங், அதுதான் அரைவல் ஹாலு. பிளேனை டப்பா கையில் கொடுத்து கிளம்பிடுறா. ஏர்போர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் 10 அடியில் எங்களோட ஹோட்டல். எங்கள் ஹோட்டல்லையும் பார்த்தா இந்த மலை அப்படியே தெரியறது. எங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து என் ஜன்னல் கர்டன் திறந்துட்டு பார்த்தா இப்படியே தெரியறது. எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுறது பாருங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இதுதான் வந்து கண்டக்கி ரிவர், காலி கண்டக்கி அப்படிங்கிறா. அது வந்து இந்த தூசியாக அடிச்சுன்னு வர்றதுனால கருப்பு கலரில் இருக்குமா. இந்த ரிவரில் மட்டும்தான் நம்மளுக்கு சாலிகிராமம் கிடைக்கிறது. இந்த ரிவரில் இன்னும் வடக்கு நோக்கி 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா முக்திநாத் க்ஷேத்திரத்துக்கு போகலாம். நாங்கள் அங்கே போகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, தொங்கும் பாலம் அப்படிம்போம். இந்த கண்டக்கி ரிவர் மேலே போட்டிருக்கா. எங்கள் ஹோட்டல் இருக்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து முக்திநாத்துக்கு போகிறதுக்கு ரோடு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நாங்கள் அப்படியே ஆடி 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 நடந்து வந்து இந்த பக்கம் ரீச் பண்ணி அங்கேருந்து ஜீப்பை பிடிச்சி 50 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமான மலைப்பாதை, கல்லும் முள்ளும் இருக்கிற பாதையில் ட்ராவல் பண்ணி 2-2.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து முக்திநாத் வந்து அடைய போகிறோம். இப்போது நம்ம முக்திநாத் க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து ஜீப்லேருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தால் முதல்ல சாதாரண பாதையில் நடந்தோம்னா முக்திநாத் கோயில் போய் சேர்ந்துடலாம். முக்திநாத் போகிற வழியில் ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. அதை படத்தில் பார்க்குறீங்க நீங்கள். இடது பக்கம்லாம் பாருங்கோ, ஃபுல்லாக ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் சீனரி. ஒரு பக்கம் க்ரீனும் நல்ல ஸ்னோ இருக்க மாதிரி நல்ல வளமான மலைகள், இன்னொரு பக்கம் ஒன்றுமே இல்லாமல் ட்ரை டெசர்ட் மாதிரி இருக்க மலைகள். இந்த இடத்துல தான் இந்த ஸ்ரீதேவி அமிதாப் பச்சன் நடித்த குதா கவா அப்படின்ற படம் எடுத்தாலாம். அந்த படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் அமிதாப் பச்சன் தங்கியிருந்தாராம். அதையும் சொன்னாங்க. யூஸ்ஃபுல் ட்ரிவியா. முக்திநாத் க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். முக்திநாத் க்ஷேத்திரம் வந்து திவ்ய தேசம். இது மகாவிஷ்ணுவோட க்ஷேத்திரம், திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் 106வது திவ்ய தேசம்னு சொல்கிறா. இந்த உலகத்தில் உள்ளதுலேயே கடைசி திவ்ய தேசம் ஹையஸ்ட் லெவல் முக்திநாத் தானா. இதுக்கப்புறம் திருப்பார்கடல், வைகுண்டம், அவ்வளோதான். வைகுண்டம், திருப்பார்கடல் 107, 108. திருப்பார்கடலுக்கும் வைகுண்டத்துக்கும் நம்ம பூலோகத்தில் உடம்ப வச்சுட்டு போக முடியாது. அதனால் பூலோகத்தில் உடம்போடு போகக்கூடிய க்ஷேத்திரங்கள்லேயே உன்னதமான க்ஷேத்திரம் விஷ்ணு க்ஷேத்திரம் முக்திநாத். இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், அதுக்கு நேர் பின்னாடி பாருங்கள் கோல்டன் கலரில் ஒரு டோர் போட்டிருக்கு. அது வந்து கோயில் கடை நட சாத்தியிருக்கு. அது திறந்த உடனே பகவான் முக்திநாதை நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே பணம் எடுக்க மாட்டேன், அதனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். இங்கே போய் நம்ம வந்து இங்கே இருக்கிற 108 தீர்த்த குண்டில் இதில் வாரியில் நம்ம வந்து குளித்து அந்த பாவ குண்டிலும் புண்ணிய குண்டிலையும் டிப் ஆன அப்புறம் நம்ம பகவானுக்கு முக்தி கிடைச்சது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன தான் இந்த க்ஷேத்திரத்தோட சிறப்பான். இப்போ நீங்கள் பார்க்குற இல்லையா, இதுதான் முக்திநாத்லேயே ரொம்ப விசேஷமான ஒரு சமாச்சாரம். இந்த செவுத்துல பாருங்க, ஒரு சிங்கத்தோட வாய் மாதிரி இருக்குது.
அதுமாதிரி 108 தனி சிங்கத்தோட வாய் மாதிரி இருக்கிற அந்த ஒரு சோர்ஸ்லேருந்து 108 இடத்துல தண்ணி வருது. அந்த 108 சோர்ஸில் வர தண்ணிகள் வந்து இந்த இமாலயாஸில் வர டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேயே வரதா அவன் நம்புகிறாங்க. அதனால் இந்த 108 க்ஷேத்திரத்துலேயும் வர சோர்ஸ்லேயும் வர தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு பிரதட்சணமாக யூ மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்படியே போய் குளிச்சுட்டே போனோம். அப்படியே குளிச்சுட்டே போயிட்டே இருந்தோம்னா 108 முடிஞ்சிட்டு திரும்பி வந்தோம்னா அந்த கோயிலுக்கு எழுத்தாப்பில் 2 குண்டு இருக்குது. 2 சின்ன நீர் குளம் மாதிரி இருக்குது. அந்த 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 குளத்தில் 2 குளத்தில் இருக்குது. ஒன்று இடது பக்கம், சாமிக்கு இடது பக்கம் இருக்கிற குளம் வந்து பாவ குளமாக, நம்ம பண்ணின பாவங்கள்லாம் வந்து இது கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தேவைன்ற குளம். அதுக்கப்புறம் நல்ல பண்ண புண்ணியங்கள்லாம் எனக்கோட சேர்ந்து என்னோட முக்தி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற குளம். முதல்ல அந்த பாவகுண்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கரை ஏறி புண்ணிய குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்திநாதரை போய் தரிசனம் பண்ணினா முக்தி கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நான் அந்த 108 சோர்ஸஸில் குளித்தேன் இல்லையா, அந்த இடத்துல வாட்டர் வந்து அன்பிலீவபிளி கோல்டு. அதாவது கோல்டு எவ்வளோ கோல்டுன்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு கோல்டு. என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். -40 வரைக்கும் போயிருக்கேன், எவ்வளோ குளிர் ஊர்லாம் இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோல்டு வாட்டர் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியும் ரொம்ப 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 கோல்டு. வெளியில் வந்து 20 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் மத்தியானம் 1 மணி டைமு. ஆனால் கூட அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி அப்பா அப்பா. நான் பாருங்க, நான் வாங்கிட்டு போன ருத்ராட்சம் சாலிகிராமத்தில் கையில் வச்சுண்டு அந்த குளத்தில் குளிக்கிறேன். 3 முக்கு போடுறேன். இப்போ நம்ம பார்த்த 108 தீர்த்தங்களில் குளிச்சுட்டு அப்புறம் இந்த 2 குளத்துலேயும் 3 முக்கு போட்டுட்டு வந்து பாடணுன்னு அந்த மாதிரி நான் வந்து எங்கள் குரூப்பில் இருக்கவெல்லாம் சில பேர் கஷ்டமாகப்பட்டவா, ரொம்ப கோல்டாக இருக்குன்னு நினைக்கிறவெல்லாம் தண்ணி எடுத்து பிரோச்சனம் பண்ணிட்டு வந்துட்டா. பட் அடியன் வந்து அந்த பகவான் மேலே இருக்க அபரிமிதமான நம்பிக்கையினால் இந்த 108 சோர்ஸஸ் ஆஃப் வாட்டரில் 3 வாட்டி சுற்றி ஓடி போய் குளிச்சுட்டு 3-9 முக்கு பாவ குளத்துலேயும் 3-9 முக்கும் புண்ணிய குளத்துலேயும் போட்டுட்டு அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு சகசரநாமம் சொல்லிவிட்டு பகவான் முக்திநாதர் போய் பார்த்து அர்ச்சனைலாம் வச்சு ஆற்றுலேருந்து நாங்கள் கொண்டு போய் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாத்தையும் சாமியோட பாதத்தில் வச்சு தீபம் ஏற்றி விளக்கேற்றி எல்லாரோட பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையும் பண்ணி எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியில் நல்லபடியாக வாழ்க்கையில் காலகட்டத்தில் அவளோட ஏஜை பொறுத்து அவளை முக்தி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டின்னு வந்தோம். இதுதான் முக்திநாத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்பா வந்து முக்திநாத்துக்கு நாங்கள்லாம் கிளம்பும்போது சொன்னால், சங்கர், முக்திநாத்லேருந்து நம்ம பெருமாள் கோயில் இருக்க உலகநாயக பெருமாள் கோயில் ராஜகமங்கலம், அதுக்கு வந்து நம்ம ஒரு சாலிகிராமம் மாலை பண்ணி போட்டோம்டா, கொஞ்சம் கடைஞ்ச சாலிகிராமம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தா. அதை மனசில் வச்சுட்டு வரும்போது எல்லாம் சாலிகிராமம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துன்னு வந்தேன். ஒரு நல்ல ஆள் மாட்டினான். மற்றவங்களாம் சரி நிறைய பேர்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, இந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஸ்டாக் நிறைய வச்சுருந்தான். அவன்கிட்ட நல்லா பேரம் பேசி, இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம், நல்லா பேரம் பேசி அவன் கையில் நாகப்பழ சைஸுக்கு வச்சுருந்த சாலிகிராமத்தில் கிட்டத்தட்ட எல்லா சாலிகிராமத்தையும் அப்படியே பிடிச்சின்னு விட்டேன். ரீசனபிளான விலைக்கு கொடுத்தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பாக்கியம், நம்மளுக்கு பெரிய லக்கு, நம்மளால் நம்ம ஃபேமிலியில் அப்பாலாம் சொன்னதை பூர்த்தி பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஒரு திருப்தியோட அந்த பர்ச்சேஸை முடித்து வாங்கினேன். அப்போ என்னோடய மைண்டில் ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, இது நல்லபடியாக வாங்கிட்டோம், இந்த வாங்கினதை எந்த விதமான குழப்பமும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பத்திரமாக கொண்டு போய் வீட்டில் சேர்த்து அது அப்பா கையில் ஒப்படைச்சி அதை மாலையாக பண்ணி பெருமாள் கையில் போடுற வரைக்கும் பொறுப்பு நம்மளுக்கு நல்லபடியாக கைக்கூடி வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையே மேலோங்கி இருந்தது. ரெண்டாவது, அந்த வாங்கினது வந்து நம்ம வாங்கியிருக்கோம், சாலிகிராமம் வாங்கியிருக்கோம், முக்திநாத்தில் வாங்கியிருக்கோம், அவன் ஒரிஜினல் சொல்கிறான்னு திருப்பி இதை வாங்கிட்டு போய் மெட்ராஸ் டி நகரில் வச்சு இல்லை சார் இது கல் சாதாரணம் சொல்லிட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு. அதனால் அந்த வித்தவன்ட்ட என் தலைமையில் வச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணினேன். அது கூட உங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சு திருப்தியோட கொஞ்சம் சாலிகிராமமும் நிறைய 2-3 ருத்ராட்ச மாலைகளும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். நாங்கள் முக்திநாத் டெம்பிள்லேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாலிகிராமம் வாங்கிட்டு வர்ற வழியில் காளிகண்டகி ரிவரில் நம்ம கால் நினச்சி புரோஷனம் பண்ணுறதுக்காக நின்று இருக்கோம்.
ரோட்லேருந்து ஒரு 400-500 மீட்டர் கீழே இறங்கி நதிக்கு லெவலுக்கு வந்து பிரோச்சனம் பண்ணிவிட்டு எல்லோரும் கேட்டிருந்ததுக்கு இடங்க நாங்களே சில சாலிகிராமம் பொறுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். நிறைய பேர் நாங்கள் பொறிக்கணும், ஓரளவு கிடச்சிச்சு எங்கள் சாலிகிராமம். எங்கள் டிரைவர் வந்து கொஞ்சம் முனைப்பாக தேடினார். இவ்வளோ புரண்டு பிரவாகம் மாதிரி ஓடுற இந்த ரிவரில் ரொம்ப லாகவமாக அவர் கொஞ்சம் ஆழம் பார்த்து ஏற்ற கரைக்கு போய் ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்க, அந்த ரிவருக்கு நடுவில் ஏற்ற கரைக்கு போய் நல்லா தேடினார். ஒரு 5-6 பெரிய பெரிய சாலிகிராமம் கிடச்சிது. அவருக்கு ஒரு லட்டு சைஸுக்கு ஒரு சாலிகிராமம் கிடச்சிது. அந்த சாலிகிராமத்தை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்து, சார் நீங்கள் வச்சுங்கன்னார். பொக்ரா அப்படிங்கிற ஈஸ்டர்ன் நேபாளி டவுனில் இருக்கிற குப்தேஸ்வர் டெம்பிள் அப்படின்ற டெம்பிள் தரைக்கு கீழே 300 அடி கீழே ஒரு குகையில் இருக்குது. ரொம்ப இருட்டாகவும் நிறைய தண்ணியோட சொதன்னு இந்த ட்ரிப் பாயிண்ட் இருக்க இடத்துல இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு மேலே ஓல்டு குகையாம். அதில் போய் இந்த பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ சரியாக வரலை, அதனால் இந்த இடத்துலேருந்தே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இது வந்து டெவில்ஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறா. எப்படி போகிறதுனா தரைக்குள்ளே தண்ணி போகிறது, எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரு 100-200 மீட்டர் தள்ளி வெளியில் எங்கேயோ போகிறதான் அந்த படம், அதோட வீடியோ படம். மறுநாள் மார்னிங் எழுந்து ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ படங்கள் தான் இது. அந்த காளி கோயிலில் ஹரியும் நானும் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படித்தோம். இது வந்து போக்ரா சிட்டிக்குள்ளே இருக்கிற கேதார்நாத்ஜி டெம்பிள் அண்ட் குருகுலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 5-10 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கா போல் இருக்கு யாரோ. ரொம்ப அழகாக கோயிலெலாம் கட்டி அதில் குருகுலம் வச்சு கொஞ்சம்லாம் பாட சொல்லி கொடுக்குறா. ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. அதில் ருத்ராட்சம் மரம் இருக்குது, அதில் அவளே ருத்ராட்சம் எடுத்துக்கிறா. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு டொனேஷன்லாம் குருகுலத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்த 4-5 புது ஃப்ரெஷ் ருத்ராட்சத்தை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பினோம். அங்கே வந்து மகாதேவர் ஈஸ்வரன் சன்னதி இருக்குது, லிங்கம் இருக்குது. அதில் விசேஷம் என்னென்னா, நம்மளே வந்து தண்ணி எடுத்து வில்லம் போட்டு நம்மளே அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணலாம். அந்த இடத்துல நாங்கள் வந்து மந்திர புஷ்பம், ருத்ரம் சமகம் கேசட்டில் இருந்தது போட்டு நாங்களே ஸ்லோகம்லாம் படித்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி வில்லெல்லாம் பண்ணினோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த கோவிலில் ரொம்ப அழகான ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்குது. அதில் நானும் ஹரியும் வந்து ஹனுமான் சாலிசா சொல்லி எங்களோட பரிக்கிரமா நல்லபடியாக முடியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஜல் நாராயணர் டெம்பிள். ஜல் நாராயணருங்கிறது வந்து இந்த சுவாமி மகாவிஷ்ணு ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஒரு குளத்தில் ஆகாசத்தை பார்த்து படுத்துண்டு 7 உலகத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதாக ஐதீகம். ரொம்ப அழகான கோவில் இது. காட்மாண்டுவில் இருக்குது. பெரிய சுவாமி, 14 சாமி கோயில், பெருமாளோட பெரிய சுவாமி. ஆரத்தி நேரத்துக்கு போயிருந்தோம், 1/2 மணி நேரம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மகாவிஷ்ணு சிலைக்கு அந்த இதுக்கு வந்து அப்படியே புத்தர் சாயல் இருக்குது. நம்ம முதல் அஷ்டபதியில் எம்எஸ் பாடுவால கடைசி ஸ்டான்ஸா புத்த சரித்திர அப்படின்னு, அந்த ஒரு பர்டிகுலர் அவதாரம் புத்தராக வந்த மகாவிஷ்ணு அவதாரம் தான் ஞாபகம் வந்துது இந்த சாமியை பார்த்த உடனே. ரொம்ப அழகான கோவில். சாயங்காலம் போயிருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவிலில் பிரம்ம கமலம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த பிரம்ம கமலம்ன்ற மரத்தில் வந்து தாமரை பூ மாதிரி பூ வந்து மரத்திலே பூக்குறது. அந்த இதையும் எடுத்திருக்கோம், படம் எடுத்திருக்கோம். ஓரளவு இருட்டாக இருக்கும், முடிஞ்சால் பாருங்க. இப்போ இந்த படத்தில் தெரியறது காட்மாண்டு பசுபதிநாதர் டெம்பிள்.
ரொம்ப 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 ஓல்டு சிவன் டெம்பிள், 5000 வருஷம் ஓல்டுங்கிறா. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே 4 பக்கத்துலேயும் சிவன் 4 வாசலோடு இருந்திருக்கார். நாங்கள் போகும்போது ஒரு வாசல் திறந்துருந்தது. நாங்கள் ஆற்றுல நிறைய பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போய் திருப்பி ஸ்லோகம்லாம் சொல்லி, லிங்காஷ்டகம்லாம் சொல்லி, மந்திர புஷ்பம்லாம் சொல்லி, நாங்கள் கொண்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை திரும்பி வாங்கிட்டு வந்தோம். அவளை எங்களுக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு நேர் பின்னாடி ஒரு தேவி டெம்பிள் இருக்குது, சக்தி பீடமாக. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கோயிலுக்குள்ளே படம் எடுக்க விடாததுனால எங்களால் ஃபோட்டோவோ வீடியோவோ கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல. கோயிலுக்கு வெளியில் எடுத்த ஃபோட்டோ இது. பசுபதிநாதர் டெம்பிள், காட்மாண்டு. பசுபதிநாதர் டெம்பிள் காட்மாண்டு பார்த்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஹோட்டலேருந்து பேக் பண்ணிட்டு அங்கேருந்து காட்மாண்டுலேருந்து நேபாள்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வரோம். இது நார்தர்ன் நேபாள் டவுனு, சைனா திபெத்துக்கு போகிற இடத்துக்கு கிட்ட இருக்குது. அங்கே காட்மாண்டுலேருந்து நேபாள்கஞ்சி போகிற இடத்துக்கு 1 மணி நேரம் பிளேனில், அந்த பிளேனில் போயின்னு இருக்கோம். இந்த படத்தில் எங்கள் பார்க்குறது கர்மா அப்படிங்கிற ஒரு ஷெர்பா. இவர் எங்களுக்கு எங்கள் பயணத்தில் கைலாஷ் யாத்திரையில் எங்களுக்கு பனிமலையில் ஏறி இறங்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கள் டீம் லீடர். இவர் பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டால், இவர் 12 வாட்டி எவரெஸ்ட் மலைக்கு ஏறி வந்திருக்கார். ஆஸ் அ ஷெர்பா, கர்மா அவர் ஷெர்பா இஸ் கிளைம்டு எவரெஸ்ட் 12 times. ரொம்ப கிரேட் அச்சீவர். அவர் சந்திச்சதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அவரோட செல்ஃபி எடுத்துட்டேன். நேபாள்கஞ்சிலேருந்து நாங்கள் கிளம்பி இப்போ திபெத்துக்கு போயின்னு இருக்கோம். 26ஆம் தேதி அப்போ காற்றுல 5:30 மணிக்கு ஏர்போர்ட் வந்தது. முதல் நாள் 5 மணிக்கு காற்றுல சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பிளேன் போகாமல் வீடு ரூமுக்கு திரும்பி போய் தங்கிட்டு இன்றைக்கி 26ஆம் தேதி திரும்பி வந்திருக்கோம். இன்றைக்கும் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணினோம். 11:30 மணிக்கு மேலே பிளேன் கிளம்பிச்சு. அந்த பிளேனில் கிளம்பி சைனாவில் இருக்கிற திபெத்துக்கு பார்டரில் இருக்கிற ஒரு சிமிகோட் அப்படிங்கிற ஊர் ஏர்போர்ட்டு, ரொம்ப சின்ன ஊர், ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு, அந்த ஊருக்கு போயின்னு இருக்கோம். இந்த ஊரில் பிளேனுங்கிறது பிளேன் போகிறதே ஒழிய அது வெதரோட கண்ட்ரோலில் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட சரியான வெதர் இருக்கிறது இல்லை. அதனால் இந்த 25 நிமிஷம் பிளேனுக்கு சமயத்தில் 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியது. நாங்கள் போகும்போது 1.5 நாள் வெயிட் பண்ணோம், வரும்போது 1.5 நாள் வெயிட் பண்ணோம். வெறும் 25 நிமிஷம் பிளேன் ஜேர்னிக்காக மட்டுமே. நல்லபடியாக சிமிகோட்டுக்கு சேர்ந்தாச்சு. 25-40 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் டர்புலன்ஸ் இருந்தது. எவ்வளோ சின்ன ஏர்போர்ட் பாருங்க. மொத்த ரன்வே 250 மீட்டர் தான் இருக்குது. வர்ற பிளேனோட சைஸு 13 சீட்டர் இல்லை 18 சீட்டர் இல்லை 9 சீட்டர். இந்த ஊரில் வெதரை பொறுத்து தான் பிளேன் போகுங்கிறதுனால எல்லா பிளேனும் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வெதர் கிளியரான காத்தடி வர்ற மாதிரி 1 by 1 டக் 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 டக்குன்னு போயிட்டு வந்துடுறது. இப்போ பார்த்தேன்னா இந்த வீடியோவில் எப்படி 1 by 1 டக் டக்குன்னு பிளேன் போடுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு மலைகளுக்கு நடுவில் பிளேன் போடுறதுங்கிற அந்த அழகாக பார்க்கலாம். இந்த பியூட்டி என்னன்னு கேட்டால், மலை மேலே ஒரு ஸ்லோப் மாதிரி இடத்துல ரன்வே போட்டிருக்கான். ரன்வே மற்ற ஊர் மாதிரி ஃப்ளாட்டாக கிடையாது. இறங்கும்போது அந்த பிளேன் ஏற மாதிரி போனோம். அதாவது அப்ஹில் பிரேக் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டமாகவும், டவுன் ஹில்லில் ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் சிஸ்டமாகவும் வச்சுருக்காங்க. அழகான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் டு டேக் ஆஃப் அண்ட் லேண்ட், சிமிகோட்.
but the beautiful Nepali city. Four flights have taken off so far. What, in less than 5 minutes? And that guy, Tana, see how he's flying, he's almost like a bird. இப்போ நம்ம வந்து சிமிகோட் ஏர்போர்ட்லேருந்து சைனாவில் இருக்கிற டட்லகோட் அப்படிங்கிற இடத்துக்கு 1/2 மணி நேரம் ஃப்ளையிங் டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸுக்கு ஹெலிகாப்டரில் கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் குரூப் 48 பேர். ஆனால் ஒரு ஹெலிகாப்டரில் 5 பேர் தான் போக முடியும். அதில் 2 ஹெலிகாப்டரில் 5 ட்ரிப்பாக போய்ட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டுருக்கோம். எவ்வளோ அழகான ஒரு மலைகளுக்கு நடுவில் எவ்வளோ ட்ரிக்கியாக ஓட்டின்னு போகிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் ஹெலிகாப்டர். This is the bridge we need to cross and walk. Let's see where all those other our group members are waiting. And this is the Chinese immigration. Once you go to the Chinese immigration, you'll be able to take a bus. Now a helicopter is about to land. See. Now that is China. This is Tibet. The river divides. Now we are flying over Tibet. We are flying over Nepal. When we cross the bridge, we will be in Tibet. இது வந்து ஹில்சா அப்படிங்கிற நேபாள் சைனீஸ் பார்டர். இந்த பிரம்மபுத்திராவோட இந்த கரையில் நேபாள், அந்த கரையில் டிபெட்டு சைனா. அதில் இருக்கிற ஒன்லி லாட்ஜ். இது ரொம்ப சாதாரண பேசிக் ஃபெசிலிட்டி தான். இங்கே இருக்கிறதுலேயே ஒரே லாட்ஜுங்கிறதுனால ரொம்ப மோஸ்ட் ஜாஸ்தி. எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், எவ்வளோ அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸாக இருக்குது பாருங்க. எங்களுக்கு லஞ்ச் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஹெலிகாப்டரில் வந்த உடனே எங்களுக்கு லஞ்ச் கொடுத்தா சாப்பிட்டு நாங்கள் வந்து பாலத்தை ஏறி திபெத்துக்கு அந்த பக்கம் போய் சேர்ந்தோம். இப்போ வந்து வி ஆர் வெயிட்டிங் டு கிராஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் என்னென்னு கேட்டால் பிரம்மபுத்திரா நதியை மேலே நடக்கிற தொங்கு பாலம். இந்த பக்கம் நேபாள், அந்த பக்கம் சைனா. இந்த பாலம் வழியாக போனால் சைனாவை என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ண உடனே பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த பஸ்ஸுக்காக அந்த பாலத்துக்கு கடக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். Lord Shiva and Parvati, Ganesha and Muruga are proceeding, and Narayanan. Our buses are waiting there. Pick us up, and that is Tibet under control of China. And now we are in no man's land. No man's land automatic. இப்போ நாங்கள் சைனா கண்ட்ரோலில் இருக்க திபெத்
மாநிலத்தில் இருக்கிற தக்லகோட் அப்படிங்கிற டவுனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து கைலாஷ் மலைக்கு போக வேண்டிய தூரம் வெறும் 50 கிலோமீட்டர் தான், 2 நாள். ஆனால் மலை பக்கங்கிறதால 15,000 அடிக்கு தரைமட்டத்திலேருந்து கடல் மட்டத்திலேருந்து 15,000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த இடத்துல சைனா ரூல் சட்ட பிரகாரம் அட்லீஸ்ட் ஒரு 36 மணி நேரம் 48 மணி நேரம் அக்கலமடைஸ்க்காக ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம உடம்பு வந்து அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு தயார் பண்ணிட்ட அப்புறம் தான் பிரயாணம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு ரூல் இருக்குது. அதுக்காக நாங்கள் இங்கே 1.5 நாள் ஹால்ட் அதுக்காக வந்திருக்கோம். ஹோட்டல்லாம் நல்லா இருக்குது, ஹாட் வாட்டர்லாம் கிடைக்கிறது, டாய்லெட்லாம் இருக்குது. 1.5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்ட அப்புறம் தக்லகோட்லேருந்து நாங்கள் வந்து 28ஆம் தேதி கிளம்பியாச்சு. அவள் சைனாக்காரா கொடுக்குற பஸ்ஸில் தான் கிளம்பணும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி பெட்ரோல் டீசல் பஸ்ஸு கிடையாது, இதெல்லாம் சிஎன்ஜி பஸ். சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாமல் இருக்கணுன்றதுக்காக அவள் ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கா. அந்த பஸ்ஸில் கிளம்பி போயின்னு இருக்கோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். இங்கேருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான் மானசரோவர் ராட்சஸ்தல் ஏரி. இப்போ நம்ம ராட்சஸ்தல் ஏரி பார்த்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில். இது வந்து ராவணனால் உண்டாக்கப்பட்ட ஏரி ராட்சஸ்தல். ரொம்ப 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 அழகான ஏரி, நீங்களே பார்க்கலாம். நம்ம உலகத்தில் இவ்வளோ சுத்தமாகவும் இவ்வளோ க்ளீனாகவும் இவ்வளோ அழகாகவும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அன்பிலீவபிளி பியூட்டிஃபுல் பிளேஸு. இந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து ரசிங்கோ. ரெண்டாவது, இந்த சிறப்பு என்னன்னு கேட்டால், ராட்சஸ்தலுக்கு வர தண்ணி எல்லாம் மவுண்ட் கைலாஷில் இருக்கிற ஐஸ் உருகி ராட்சஸ்தலுக்கு வந்து அப்புறம் ராட்சஸ்தல்லேருந்து ஒரு சின்ன ஒரு இணைப்பு நதி மூலமாக மானசரோவருக்கு போகிறது. ரொம்ப அழகான ஏரி. நம்ம மெட்ராஸ் சிட்டியோட கொஞ்சம் பெருசு, அவ்வளோ பெரிய ஏரி. மானசரோவரும் ஈக்குவலி பெருசு. ஸோ மானசரோவர் மெட்ராஸோட பெருசு, ராட்சஸ்தல் மெட்ராஸோட பெருசு. 2 ஏரியும் பக்கத்தில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு. This is Rakshasthal in front of Manasarovar and Kailash Parvat. What a beautiful lake. What a beautiful lake. It is almost the size of Bangalore, I was told. It has got many islands in between. And it was created by Ravana, and he sat here and prayed to get the blessings of Shiva. That's why it's called Rakshasthal. Fantastic, fantastic, mind-blowing. Oh no, Shiva. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது மானசரோவர் ஏரி. ராட்சஸ்தல் ஏரியில் யாரும் கை கால் நினைக்கிறதோ தண்ணி குடிக்கிறதோ புரோட்சனம் பண்ணுறதோ ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த ஏரி அசுரர்களுக்காக உண்டாக்கப்பட்டதுன்றதுனால ஒரு தவறான அபிப்பிராயத்தில். ஆனால் ராவணனும் ரொம்ப பெரிய சிவபக்தன், அதனால் அந்த ஏரியும் மானசரோவர் ஏரி மாதிரி புனிதமானது அப்படின்னு நிறைய திபெத்தியன்ஸும் மற்ற கம்யூனிட்டிக்காரங்களும் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹிந்துஸ் வந்து அதை வந்து மானசரோவர் ஏரிக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நம்ம மானசரோவர் ஏரி கரையில் இருக்கோம். ரொம்ப அழகான ஏரி, ரொம்ப பெருசு, கடல் மாதிரி இருக்குது, மெட்ராஸோட பெருசு. அந்த மானசரோவரை வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் பிரதட்சணமாக வர போகிறோம், அதில் ஸ்நானம் பண்ண போகிறோம். அதுக்கான சங்கல்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தெய்வ பிராமண சந்நிதாவ் மானசரோவர தீரே மானசரோவர பிரதட்சிணம் தத மானசரோவர மானம் நம்ம மத்தியகரிஷே. இப்போது நான் வந்து மானசரோவர் குளிக்கிறதுக்காக இறங்கிட்டுருக்கேன், ப்ரே பண்ணிட்டுருக்கேன். குளிக்கும் போது என்ன சொன்னால், கை காலெலாம் அலம்பிண்டு சுத்தமான மனசோட உடலோடையும் குளிக்கணும், காற்றுல குளிக்காமல் வந்து மானசரோவரில் குளிக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு ஏற்கனவே. அதனால் பயபக்தியோடு நாங்கள் மானசரோவரில் குளிக்க இறங்குறோம். எங்கள் 48 பேர் டீமில் முதல்ல ரெடியாகி குளிக்க இறங்கினது நான் தான். Now you can see my holy dip in Manasarovar. ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்டு. வாட்டர் நல்லா கோல்டாக இருந்தது, ஆனால் வாட்டர் கிறிஸ்டல் கிளியர். நேர் ஏத்தப்பல் 50 கிலோமீட்டர் கைலாஷ் பர்வத மலை, கிளியர் வாட்டர். ரொம்ப ஒரு தெய்வீகமான அனுபவம். மத்தியானம் 1 மணிக்கு
காற்றடிச்சுன்னு இருந்தது. டெம்பரேச்சர் ஒரு 15 டிகிரி இருக்கும். ஆனால் கூட வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், நான் நிறைய ருத்ராட்ச மாலையும் மற்ற மாலைகளும் போட்டுருக்கேன். வழியில் வந்து நாங்கள் வாங்கின ருத்ராட்சம் கொண்டாந்து சாலிகிராமம் எல்லாத்தையும் கூட கொண்டாந்துட்டோம். இந்த ருத்ராட்ச மாலையில் நாங்கள்லாம் போட்டுண்டு மானசரோவர் தீர்த்தத்தில் அதை டிப் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு எய்ம்னால எல்லாத்தையும் கழுத்தில் போட்டு குளிக்கும்போது போட்டு வந்திருக்கோம். அங்கே இருக்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ருத்ராட்சங்கள்லாம் புனிதமடைகிறதுன்னு நம்புகிறா. அது தவிர குளிக்கும்போது குளித்து முடிச்சுட்டு அங்கே நிறைய அழகாக கலராக கல்கள் கிடச்சிது. அதை பொறுக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாட்டிலில் எல்லாருக்கும் ஒரு 4 அடி தள்ளி பிடிச்சி சுத்தமான இடத்துல எல்லாருக்கும் ஆளாளுக்கு 2-3 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டோம். ఎత్తుకో పర్వాలే, ఇది ఎత్తుకో హరి. అప్పుడువా எங்கள் டீமோட, எங்கள் ஆர்கனைசிங் டீமோட அட்டென்ஷன் ஃபார் டீட்டெயிலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மானசரோவர் ஏரியில் குளிக்கிற வரவால் எங்கள் டீம் 48 பேர், 20 பேர் லேடிஸு. அதனால் அவளுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த பஸ்ஸுக்கு இடது பக்கத்தை வந்து லேடிஸ் ஏரியாவும் வலது பக்கத்தை வந்து ஜென்ஸ் ஏரியாவும் சொல்லிட்டா. போத வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு அந்தாண்ட பக்கம் வண்டி நின்ற 5 நிமிஷத்தில் ஒரு அழகாக பியூட்டிஃபுல் டென்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, டெம்பரரி டென்ட்டு. ஸோ எல்லா லேடிஸும் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் அந்த பக்கமாக குளிச்சுட்டு அப்படியே அந்த டென்ட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் கம்ஃபர்டபுளாக பஸ்ஸுக்குள்ளே போய்க்கிறது வசதியாக. இது ரொம்ப ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. இவ்வளோ சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்டு, பட் நம்ம ஊரில் எவ்வளோ இடத்துல இதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. மானசரோவர் ஸ்நானம் முடிஞ்சு தீர்த்தம் கலெக்ட் பண்ணிட்டு கல்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஷிவ்கொம்பா, CHIUGOMPA ஷிவ்கொம்பா அப்படிங்கிற ஒரு மொனாஸ்ட்ரியில் வந்து தங்கினோம். அந்த இடத்துல சாயங்காலம் 5 மணிக்கு எங்கள் குரூப் லீடர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, யோகா வேஷ்டி போட்டு உட்காந்துருக்கார் பாருங்க, அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு பூஜை ஒன்று, மானசரோவர் பூஜை ஒன்று பண்ணினார். அந்த பூஜைகளோட வீடியோ ஷாட் தான் நீங்கள் பார்க்குறேன். டெம்பரேச்சர் 10 டிகிரி கம்மியாக இருந்தது, ரொம்ப காற்றடிச்சிது. நாங்கள்லாம் குல்லாக்கெல்லாம் போட்டு டபுள் ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். அவர் பாருங்கள் திறந்த உடம்போட ஜாலியாக உட்காந்துட்டு ருத்ரஜபங்க சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கார். அவர்
34 வருஷம் போயிருக்காராம். அந்த 34 வருஷம் கைலாஷத்துக்கு போனதோட பலனோ என்னமோ அவரால் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட சாதாரணமாக நம்ம மெட்ராஸில் இருக்க முடியாது. பட் ரொம்ப ஒரு தெய்வீகமான அனுபவம். மானசரோவர் கரையில் உட்காந்துட்டு கைலாஷ் மலையை பார்த்துட்டு அன்றைக்கி அந்த ருத்ரஜபகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லோரும் கொண்டு போய் இந்த பிரசாதம், வில்வம், நெய், பால், தேன் அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்னால தூங்கவே இல்லை. மானசரோவரில் யாருமே தூங்கலை. 1:30 மணிக்கு எழுந்துட்டு மானசரோவரில் வந்து இந்த ராத்திரி தேவர்கள் குளிக்கிற காட்சியை பார்க்கணும், டிவைன் லைட்ஸ் அப்படின்பா. அதுக்கு வந்து 2 மணிக்கு உட்காந்து கரையில் உட்காந்து 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டிவைன் லைட்ஸ் பார்த்தோம். அப்போது வந்து நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அவ்வளோ கிளியர் வாட்டரில் அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் தகிக்கிறதுனால அந்த தேவர்களே வந்து வானத்துலேருந்து இறங்கி மானசரோவரில் குளிக்கிறபடி ஒரு பிரமை உண்டாகிறது நம்மளுக்கு. அதை பார்த்தோம். பார்த்துட்டு காற்றுல 5:30 மணிக்கு சன்ரைஸ் பார்த்தோம். அப்போது அங்கேருந்து அந்த சன்ரைஸ் கிட்ட வந்த கைலாஷோட தரிசனங்களில் தான் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டுருக்கீள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ 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 நம சிவாய. மறுநாள் மார்னிங் குளிச்சுட்டு காற்றுல எழுந்து எல்லோரும் மானசரோவர் கரையில் நாங்கள் வந்து எங்கள் குரூப் ஒரு யாகம் பண்ணினா. பசுபதிநாதர் ஆலயத்தில் வந்திருந்த ஒரு பெரிய பண்டிட்ஜி வந்து எங்களுக்காக பண்ணி வச்சார். ரொம்ப எல்லாம் நிறைய மெட்டீரியல்ஸில் கொடுத்து யாகம் வளர்த்து ஹோமம் பண்ணி அதில் 5 விதமான அபிஷேகம்லாம் பண்ணி பூர்ணாவதியெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் வந்து ருத்ராட்சம், ஒரு ஸ்பட்டிக்கல் லிங்கம், ஒரு வெள்ளி வில்வ இலை எல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்தா எங்களுக்கு குரூப்லேருந்து. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மானசரோவர்லேருந்து ரூம் காலி பண்ணிட்டு we started moving towards Darchan, which is the base camp for Kailash. ಆಮೇಲೆ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕವರ್ ಯಾರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೆ ನಿಮ್ಮದೇ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ. ಚಿಕ್ಕ ನಾನು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕವರ್ ಕೊಡ್ತೀನಿ, ಅದು ನಾವೆಲ್ಲವತ್ತು ಸೆಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮುಟ್ಕೊಂಬಿಡಿ. ಮಯಿ ದೇವ ದದತು ಶ್ರಿಯಮುತಮತ್ತ ಶೈತೆ ಸ್ವಾಹಾ. ಓಂ ಪೂರ್ಣಮದಃ ಪೂರ್ಣಮಿದಂ ಪೂರ್ಣಾತ್ ಪೂರ್ಣಮುದಚ್ಯತೆ ಪೂರ್ಣಸ್ಯ ಪೂರ್ಣಮಾದಾಯ பூர்ணமேவாவசிஷ்யதே. யானி ஷானி ச பாபானி தர்கதானி ஃபயர் பிடிக்க போகிறது சார். ஆனந்த் சார், விளக்கெல்லாம் இருக்கு பார்க்கும்போது ஃபயர் மணி பிடிக்க போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கைலாஷ் மானசரோவர் யாத்திரையிலே ரொம்ப முக்கியமான நாள் பரிக்கிரமா. 3 நாளில் இந்த கைலாஷ் மலையை சுற்றி வர பரிக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுற நாள். இன்றைக்கி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி துவார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல துவார்னால் ஒரு கோயில் மாதிரி இருக்குது, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அந்த ஆர்ச் வழியாக போய் அந்த பெல் அடிச்சுட்டு அந்த பக்கம் பரிக்கிரமா ஆரம்பிக்கணும். அப்படி அடித்தா நம்ம லைஃப்பில் யமனோட பயனே வராது அப்படின்றது நம்பிக்கை. நானும் ஹரியும் அந்த துவாரம் வழியாக போய் பெல் அடித்து நடந்து போய் நாங்கள் வந்து எங்களோட பரிக்கிரமாவை ஸ்டார்ட் பண்ணினோம். Day 1 18 கிலோமீட்டர், ஸ்லைட் இன்க்ளைனிங் ஏரியா, ரொம்ப ரம்மியமாக இருந்தது ஏரியா. நீங்களும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியறது ராவணலிங்கம் அப்படின்னு. கைலாஷ் மலைக்கு நேர் ஏத்தாப்பில் ராவணன் வந்து போட்டிக்கு ஒரு லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினாலாம். அந்த லிங்கமாக இது பேர் தான் ராவணலிங்கம்னு பேர். அழகாக பாருங்க தெரியும், ஒரு கை தம்பு இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி இருக்கும் மலை மேலே. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதையும் நாங்கள் தரிசனம் பண்ணினோம்.
பரிக்கிரமா பாதையில் வலது பக்கம் கைலாஷ் மலை, இடது பக்கம் பிரம்மபுத்திரா நதி. கைலாஷ் மலைக்கு வலது பக்கமாகவும் ஒரு பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இன்னொரு பக்கமாகவும் 2 பக்கமாகவும் நதி வருது. மலை மேலே இருக்க ஐஸ் உருகி அந்த மலை நதியாக வந்து ஒரு இடத்துல கம்பைன் ஆகி லேட்டராக நேபாளுக்குள்ளே போய் பிரம்மபுத்திரா மாதிரி இந்தியாவுக்குள்ளே வருது. ரொம்ப ரொம்ப கோல்டு வாட்டர், ஆனால் ரொம்ப ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. போகிற வழியில் சில கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம், கொரியன் கண்ட்ரி பீப்புளை. அவங்களும் வந்து இந்த பரிக்கிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்த படம் அது. நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் நடந்த உடனே நம்ம வந்து முதல் தரிசனம் அன்றைக்கி கிடச்சிது எங்களுக்கு. இது வந்து வெஸ்ட் ஃபேஸுங்கிற அந்த தரிசனம். அகோரமுகம் ரொம்ப அழகாக இருந்தது. மழை கொஞ்சம் மேகம் மூட்டி இருந்தது, அதனால் கேமராவில் கிளியராக விழலை, ஆனால் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப அழகான தரிசனம். கோரேபியோ, அதை கோரேபியோங்கிறால அந்த பர்டிகுலர் சத்யோஜாதம் பிரபத்தியாமி ஸ்லோகத்தில் வர அந்த 2வது இது வெஸ்ட் ஃபேஸ் தரிசனம் இன்றைக்கி ரொம்ப நல்லா கிடச்சிது. இந்த இடத்த தாண்டி நாங்கள் கொஞ்சம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு 4 மணி நேரம் நடந்தோமே அப்படின்னு சொல்லி டீ காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்த உடனே ஸ்னோ அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. ஸ்னோ ஆரம்பித்த உடனே ஒரு இடத்துல நின்னோம். அப்போ ஒரு பெரிய மிரக்கல் நடந்தது. அந்த மிரக்கலை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அப்புறம் அதை பற்றி பேசுகிறேன். ஓம் நமச்சிவாயா. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சம்பவம் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களோட கைலாஷ் மானசரோவர் யாத்திரையிலே நடந்த ஒரு ரொம்ப மிராக்குலஸ் இன்சிடெண்ட் இது. இதை நடந்தபடி சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. முதல்ல உங்கள் முன்னாடி இருக்க படத்தை பாருங்க. இந்த படம் வந்து இந்த மலை கைலாஷ் மலை அகோரம் வெஸ்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தப்போ எங்களுக்கு தோணின ஒரு காட்சி. அப்போ நாங்கள் வந்து ஹரியில் என் கூட வந்து ஹரிகிட்ட கூப்பிட்டு காமிச்சேன். ஹரி, அந்த மலை மேலே பாரு, என்ன ஒரு மாதிரி ஒரு அப்படி இருக்குன்னு. என்ன சார் இருக்குன்னா, இல்லை பாருப்பா, சிவபெருமான் வந்து அந்த மலை மேலே உட்காந்து தபஸ் பண்ணுறபடி நம்மளுக்கு ஒரு வியூ கிடைக்கிறது, கரெக்டா அப்படின்னு. அவன் உடனே ஹரி பார்த்துட்டு ஷாக் ஆகி தபால்னு ஊந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். சம்பவ மகாதேவா, ஓம் நமச்சிவாயன்னு ஆரம்பித்து பஸ்பாங்கராயான்னு பாடுபாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இந்த மலைக்கு மேலே ஒரு உருவம் தெரியுது பாருங்க. ஒரு சிவபெருமான் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கபடி ஒரு உருவம். அந்த உருவம் வந்து கிளியர் பிளாக் ராக்கில், அதே இந்த மலை கீழே எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் மேகமூட்டங்கள்லாம் இல்லாமல் கிளியராக கங்கை தலையிலேருந்து பிச்சுன்னு வரபடியும் ஒரு பிறைச்சந்திரன் இருக்கபடியும் அப்படியே தோணித்து எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. நான் தான் பார்த்தேன். 15 மினிட்ஸ் நான் பார்த்தேன், ஹரி பார்த்தான். எங்களால் அந்த இடத்துலேருந்து நகர்றதுக்கே மனசு வரல. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே அப்படியே உட்காந்துட்டோம். 15 மினிட் நான் உடனே சொன்னேன், ஹரி ஃபோட்டோ எடுக்கலாம்டா அப்படின்னு, வீடியோ எடுறா அப்படின்னு. ஹரி உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். சார் வேண்டாம் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சார், வேண்டாம் சார், பகவான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கார், இது ஃபோட்டோ எடுத்து நம்ம இது கலங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஹரிகிட்ட ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியல. அப்போ எங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எங்கள் குரூப்போட இன்னொரு லீடர் வந்தார், இன்னொரு மெம்பர் வந்தார், சுர்சிங்னு ஒரு மார்வாடிக்காரர். சுர்சிங் பாருங்கள் இப்படி இருக்குன்னு காமிச்சேன். அவர் முதல்ல லொக்கேட் பண்ண கஷ்டப்பட்டார், அப்புறம் காமிச்ச உடனே பார்த்தார். ஆனால் அவரும் பார்த்த உடனே, ஓ ஆமாம் சார், அப்படியே வந்து சிவபெருமான் உட்காந்து தபஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னவர். நான் டக்குன்னு தான் கேமரா எடுத்து இந்த ஃபோட்டோ எடுத்தார். அதுக்கப்புறம் எங்கள் யாருக்குமே அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கே மனசு வரல. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். அப்புறம் முள்ள மேகங்கள்லாம் வந்து மறைஞ்சிது. மறைஞ்சப்புறம் நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு தெரிஞ்ச சொல்லலாம் சொல்லிட்டு ஏண்டு வந்தோம். 6 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தது. நடந்தோம். 3-4 ஹவர்ஸ் ஆச்சு. வந்து எங்கள் குரூப் லீடர் ஆனந்த் இருக்கார், அவர்கிட்ட சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், 34 வருஷமாக நான் வந்து கைலாஷ்க்கு வந்துட்டுருக்கேன்,
எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குரூப்புக்கு ஏதாவது ஒரு 2-3 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் ரூபத்தில் பகவான் தரிசனம் கொடுக்குறார். அதை நம்புறதும் நம்பாததும் அவளோட மன எண்ணத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் பார்த்தவாளுக்கு மட்டும்தான் தெரியும் அது மிரக்கலா அது உண்மையானு. நீங்கள் பார்த்தேல், நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் தான் பார்த்தேல், நம்ம குரூப்பில் 48 பேர் இருக்கா பார்க்கல, அவளுக்கு அதுக்கு மிரக்கல். ஆனால் நீங்கள் பார்த்தேல் அது உங்களுக்கு தரிசனம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து ரொம்ப 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 கிளியராக தெளிவாக பார்த்தேன். அதனால் எனக்கு இன்னி வரைக்கும் என்ன தோன்றதுன்னா, பகவான் தன்னோட இஷ்ட பிரகாரம் எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்தார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய சம்போ மகாதேவா. ஓம் நமச்சிவாய சம்போ மகா. நாங்கள் வந்து அந்த மிரக்கலை பார்த்தப்புறம் அங்கே 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்து கைலாஷ் மானசரோட கோல்டன் ஃபேஸ், நார்த் ஃபேஸ் ஆஃப் கைலாஷ் அப்படிங்கிற இந்த இடத்த பார்த்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே வந்து திராப்புக் அப்படின்னு அந்த இருக்கிற அந்த இடத்துல தங்கி அன்றைக்கி நைட்டு செலவு பண்ணிட்டு காற்றுல 6-6:30 மணிக்கு எழுந்து டே 2 ஆஃப் பரிக்கிரமாவை ஆரம்பித்தோம். டே 2 ஆஃப் பரிக்கிரமா தான் உள்ளதுலேயே தி மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் பரிக்கிரமா. ஏன்னா 15,000 அடி சி லெவலுக்கு மேலே 15,000 அடி ஹைட்டில் இருக்கிறது திராப்புக். அங்கேருந்து 4 மணி நேரம் 6 கிலோமீட்டர் ரஃப்லி கிளைம்பு பண்ணி போய் 19,500 ஃபீட் சி லெவலுக்கு மேலே இருக்கிற டோல்மா பாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸோட டாப்பை அடைஞ்சு அங்கே வந்து கௌரி குண்டு அப்படின்னு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சரோவர் இருக்குது. அந்த சரோவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரொம்ப ஸ்டீப் இறக்கத்தில் இறங்கி நம்ம வந்து அந்த பக்கம் போகிற நாள் தான் டே 2. எல்லோரும் அந்த டே 2 நினச்சி பயந்து ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. நாங்களும் தூங்கலை. 6:30 மணிக்கு நாங்கள் எழுந்து கிளம்பினோம். பகவான் புண்ணியத்தில் எனக்கு ஒரு குதிரை கிடச்சிது. ஹரி வாண்டட் டு வாக் பை ஹிம்செல்ஃப். ஹி இஸ் யங் அண்ட் இஸ் ஸ்லிம் அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு வாக். நான் வந்து அந்த டே 2க்கு மட்டும் குதிரை வச்சுட்டேன். இந்த 19,500 ஃபீட் சி லெவலுக்கு மேலே அந்த ஹைட்டில் போகிறதுல என்ன பெரிய சேலஞ்சுன்னா, சி லெவலில் வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஆனால் 19,500 ஃபீட் above sea level அப்படின்னு சொன்னால், யூனோ ஹவு ஹை இட் இஸ். மெரினா பீச் லெவல்லேருந்து வெர்டிக்கலாக 6 கிலோமீட்டர் மேலே போனால் தான் 19,500 ஃபீட் வரும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பீச் லெவல் சி லெவல்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனால் ஸ்பேஸு, 13 கிலோமீட்டருக்கு மேலே போனால் 0 ஆக்சிஜன். இந்த இடம் நம்ம ஏறின இடம் வந்து 6 கிலோமீட்டர், அதாவது 50% ஆஃப் த டிஸ்டன்ஸ் கோயிங் டு ஸ்பேஸ். எவரெஸ்ட் வந்து 28,300 ஃபீட்டு. எவரெஸ்டோட ஹைட்டில் கிட்டத்தட்ட 70-75% ஹைட்டு. அந்த இடத்துல வந்து நார்மல் லெவலில் இருக்க ஆக்சிஜனோட 50% தான் ஆக்சிஜன் இருக்குமா. அதனால் அந்த இடத்துக்கு தாண்டி போயிட்டு அந்தந்த பக்கம் இறங்கி வரவா வந்து மறுஜன்மம் எடுத்து வரதாக கருதப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கண்டிஷனில் சப்-0 டெம்பரேச்சரில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு காற்றடிக்குது, ஸ்னோ அடிச்சுது. அந்த சமயத்தில் நாங்கள் ஏறினோம். இந்த படம் உங்கள் கண்ணெதிர இருக்க படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் டோல்மாலா பாஸ், 19,500 ஃபீட் above sea level. ஆக்சிஜன் அவைலபிள் ஒன்லி 50%. இந்த இடத்துல தான் கௌரி குண்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தரிசனம் பாயிண்ட் இருக்குது. இந்த கௌரி குண்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசில் நம்ம பார்வதி தேவி வந்து எப்படி தன்னோட உடம்புலேருந்து மஞ்சளையும் இதையும் குழச்சி எடுத்து வச்சு கணேஷாவை பண்ணினா, எப்போ வந்து குளிக்க போகும்போது கணேஷாவை காவலுக்கு வச்சுட்டு குளிக்க போனா, எப்போ சிவபெருமான் வந்து பார்வதியை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கதைகள் எல்லாம் நடந்த இடம், தினம் பார்வதி நீராடுற இடம் இந்த கௌரி குண்டு. இந்த கௌரி குண்டோட தீர்த்தம் வந்து
இன்றைக்கும் வேர்ல்டில் கேன்சரை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு நம்புகிறாங்க. வானம் நீலம், சுற்றி இருக்க மலையெல்லாம் கருப்பு, மண் ப்ரௌனு, ஆனால் தண்ணி மட்டும் மரகத பச்சை கல்லில் இருக்குது. அது எப்படி? அது அதிசயம். நாங்கள் டோல்மாலா பிளாஸில் ஏறி அங்கே உட்கார்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொன்னோம். ஹரி வந்து லலிதா சாஸ்திரம் சொன்னான். 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண போர்ட்டர் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் கீழே இருந்து கௌரி கொண்டு தீர்த்தம் எடுத்து கொடுங்கன்னு. அவர் அங்கே 700 மீட்டர்ஸ் கீழே இறங்கி, ரொம்ப ஆக்சிஜனே இல்லாத இடத்துல 700 மீட்டர்ஸ் கீழே இறங்கி 700 மீட்டர்ஸ் திருப்பி ஏறுறதுங்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனமான வேலை. அதை எடுத்து கொண்டாந்து கொடுத்தார். அந்த கௌரி கொண்டு தீர்த்தம் நம்ம ஆற்றுல அவைலபிள் இருக்குது. அது வந்து சாட்சாத் பார்வதி தேவியோட பிரசாதமாகவே நாங்கள் நினைக்கிறோம். அது முடிஞ்ச உடனே அங்கேருந்து 6 கிலோமீட்டர் இறங்கி டோல்மால் ஆஸ்பாஸ் இறங்கி கீழே வந்து ரொம்ப கடினமான இறக்கம். அந்த இறக்கத்தில் வரும்போது ஹனுமான் சஞ்சீவி மலையை எடுத்துன்னு போன இடம், அங்கே ஒரு இடம் இருக்குது. நான் அந்த வீடியோவில் கூட பார்க்கலாம். நீங்கள் ஒரு கிளேசியர் இருக்குது, ஐஸ் பேட்ச் மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல எங்கள் குரூப் லீடர் வந்து எங்களெல்லாம் உட்காந்து இருந்து ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக சொன்னான். ஏன்னா அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டா ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுமா. ஏன்னா அது அந்த இடத்துல தான் ஹனுமான் வந்து சஞ்சீவி மலை எடுத்துன்னு போனதா ஐதீகம். அதையும் பார்த்தோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டே 2ல் வந்து இவ்வளோ பெரிய ஏற்றம், இவ்வளோ பெரிய இறக்கம், 19,500 ஃபீட்டு ஹைட்டு, 24 கிலோமீட்டர் நட. லக்கிலி எனக்கு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு குதிரை கிடச்சிது. ரொம்ப மறக்க முடியாத நாள். ஓம் நமச்சிவாய. ஓம் பார்வதி தேவி நமக. ரொம்ப சேலஞ்சிங்கான டே 2 பரிக்கிரமா பண்ண அப்புறம் டே 3 வந்து எல்லாருக்குமே ஓரளவு ஈஸியாக தான் தோணும். ஜுக்குல்புக் அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 10-11 கிலோமீட்டர் ஃப்ளாட் டெரைன் தான். ஆனால் பிரம்மபுத்திரா ரிவர் பக்கத்துலேயே நடக்கிறதுனாலையும் மலை மேலே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் குளிராகவும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. ஆனால் ஒரு 3 மணி நேரத்தில் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் வித்தவுட் எனி கிரேட் டிஃபிகல்ட்டி வந்து அடைஞ்சிட்டோம். அந்த வந்து அடைஞ்சப்புறம் அந்த டே 3 பரிக்கிரமா ஒரு கம்ப்ளீட் பண்ணின ஒரு பூர்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. அப்போ தான் எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம். இந்த பரிக்கிரமாவை நம்மளால் ஓரளவு பகவானோட கிருபையால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை அப்போ தான் எங்களுக்கு உரைச்சிது. அது வரைக்கும் மலை, காடு, ரிவரு, ஸ்னோ, இறக்கம், ஏற்றம், அதிலே மனசு போயிட்டு இருந்தது. ஓம் நமச்சிவாய. ஜுக்குல்புக்லேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் வந்தவுடனே எங்கள் வண்டியை பார்த்தவுடனே ரொம்ப அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் எங்களை ஆட்கொண்டது. ஃபைனலாக நம்ம பரிக்கிரமா முடிச்சிட்டோம். இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து உள்ளே ஹீட்டரோட கம்ஃபர்ட்டும் எல்லாம் குடிச்சக்கு தண்ணியும் அந்த கம்ஃபர்ட்டும் ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஒரு 4 கிலோமீட்டர் பஸ் ரைடுக்கு அப்புறம் நாங்கள் வந்து டார்ச்சனில் எங்களோட ஹோட்டலில் வந்து அடைஞ்சோம். அந்த பஸ்ஸில் எங்களோட முகத்தை பாருங்க, அந்த முகமே சொல்லும் எங்களோட ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு. ஓம் நமச்சிவாய. நாங்கள் வந்து பரிக்கிரமா 3 நாள் பரிக்கிரமா பண்ணி முடித்த உடனே மித்த எங்கள் குரூப்பில் இருந்த 48 பேரில் நாங்கள் 14 பேர் தான் 3 நாள் பரிக்கிரமா நாங்கள் பண்ணி முடித்தோம். எங்களுக்கு முன்னாடி எங்கள் குரூப்லேருந்து 40 பேர் இன்னும் போனான். 40 + 48 88 பேர். அந்த முதல் போன 40ல் 3 பேர் தான் முடித்தாங்க. ரெண்டாவது 48ல் 14 பேர் முடித்தாங்க. ஸோ 88 பேரில் 17 பேர் தான் நாங்கள் முடித்தோம். அதனால் எங்கள் மற்ற குரூப் மெம்பர்ஸ்கிட்டேருந்து நாங்கள்லாம் எங்கள் கேம்பு போய் சேர்ந்த உடனே ரொம்ப பெரிய ரிசப்ஷன், ரொம்ப பெரிய வரவேற்பு, ரொம்ப பெரிய ஃபீலிங் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். 88 பேரும் 5 பேராக ஹெலிகாப்டரில் போனோங்கிறதுனால ஒரே நாளில் கிளம்ப முடியல. முதல் 40 பேர் முதல் நாளைக்கும், அடுத்த 48 பேர் 2வது நாளைக்கும் எங்களுக்கு வந்து டிபார்ச்சர் பிளான் கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு 1.5 நாள் நல்ல ரெஸ்ட் கிடச்சிது. தக்கலக்கோட்டில் நல்ல ஹோட்டலோட, நல்ல டாய்லெட் வசதியோட, சுடு தண்ணியோட, நல்ல சாப்பாடோட 1.5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். பேக்கேஜெலாம் ரீபேக் பண்ணிட்டோம். கொண்டு வந்த மனசரோவர் வாட்டர்லாம் அழகாக அரால்டைடு வாங்கி சீல் பண்ணிட்டோம். பிரசாதெல்லாம் அழகாக பிரிச்சுட்டோம். கேமரா, ஃபோனு, செல்ஃபோனு எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்.
இன்னும் மனசையும் கொஞ்சம் தெம்பாக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு டாய்லெட்லாம் போய் குளித்து நல்லா உடம்பு தயார்படுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து சிமிக்கோட்டுக்கு புறப்பட்ட உடனே அந்த வந்த வழியே பிரம்மபுத்திரா நதியோட கரையில் நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் வெயிட் பண்ண வேண்டியது. அங்கேருந்து வந்து திரும்பி சிமிக்கோட்டில் வந்து 1.5 நாள் பேட் வெதர்னால் எங்கள் பிளேன் வெயிட் பண்ண வேண்டி வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நேபாள்கஞ்ச் வந்து சேர்ந்தோம். நாங்கள் அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி சிமிக்கோட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பேட் வெதர்னால் சிமிக்கோட்டில் நாங்கள் 1.5 நாள் தங்க வேண்டியதாக போச்சு. அந்த 1.5 நாள் தங்கும்போது நடந்த ஹோட்டல் ரூம், எந்த மாதிரி ஹோட்டல் ரூம் நடந்தோம்னு பார்க்குறேன் இல்லைங்க. ஸ்டீமில் ஒரு ரூமில் 10 கட்டில் 6 பேர், ஒரு ஃப்ளோரில் ஒரு டாய்லெட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக பண்ணின பரிக்கிரமா பற்றியும் அந்த நல்ல வெதரை பற்றியும் அந்த ஊரில் இருக்கிற பியூட்டியை பற்றியும் நாங்கள் வந்து டைம் செலவு பண்ணோம். சிமிக்கோட் ஊரில் ரோட்டில் எங்கே திரும்பினாலும் ஆப்பிள் மரம். நம்ம ஊரில் ரோடு சைடில் மாங்காய் காய்ச்சி தொங்குறபடி அங்கே ஆப்பிள் காய்ச்சி தொங்குறது. அங்கே 2-3 ரொம்ப நல்ல சிவன் கோயிலெலாம் போய் பார்த்தோம். அந்த ஊர் மக்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணினோம், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம். சிமிக்கோட்டில் தங்கியிருந்த 1.5 நாளைக்கும் நாங்கள் அங்கே இருக்க டயத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் செலவு பண்ணோம். அங்கே இருந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிவன் டெம்பிள். ஒரு பெரிய மலையில் ஒசரமான இடத்துல அழகாக அந்த மலையோட மூக்கு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகியிருக்க இடத்துல 270 டிகிரியும் ஓப்பனாக எல்லா சைட்லேயும் ஓப்பனாக இருக்க மாதிரி இடத்துல அந்த சின்ன சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு 4 வாசல் இருக்குது. அந்த சிவனுக்கு 4 முகங்கள் இருக்குது, 4 வாசலை பார்த்து. அந்த கோவிலில் இருக்க சுத்துப்பட்ட அழகும் அந்த சாஸ்திரிகள் வந்து அந்த ருத்ரசமகம் படித்து அந்த இடத்துல வழிபாடு பண்ணுறதும், ஓஹோ அதை பார்க்கணுமே, காண கண் கொண்டு போகாது. அதை நீங்களும் பார்க்கணும். महालक्ष्मी महासरस्वती स्वरूपिणी त्रिगुणात्मिका महालक्ष्मी प्रीत्यर्थवा अमुक कामना चित्यर्थ न्यासन बाण मंत्राष्टोत्तर शतजपराधे सूक्त देवी सूक्त कवतार्क लागित कषये पुष्पन्ते शब्दशक्ति पाठ्यन्तेन पाठाङ्गतेन दीपकलश गणेश शङ्खघण्ट पूजा पर्वकं तन्त्रोक्तनापण न बाण मन्त्रस्य प्रधान देवता प्रधान देवता प्रधान देवता प्रधान देवता प्रधान देवता प्रधान देवता पूजनं पूजाङ्ग बलिदानं दानं शाप्रप्रतिलिङ्गं दक्षसुयन्यनिनाशनलिङ्गम् मम सर्वेन्द्रियाणि ओम आयं ग्रीं मम वाङ्मन वाग्मन सुखं चिरं तिष्ठन्तुषहा ओम नमः ललाटे ओम नमः मूकविर्दे ओम नमः दर्जनेन्द्रे ओम नमः वाग्नेन्द्रे ओम नमः दक्षिणाणे ओम அந்த கோவிலில் ஒரே ஒரு ருத்ராட்ச மரம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த ருத்ராட்ச மரத்தில் ஃப்ரெஷ் ருத்ராட்சம் காய்ச்சிருக்கு. அந்த ருத்ராட்சத்துலேருந்து அந்த கோயில் பூஜாரி வந்து எடுத்து கட்டி மாலை கட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கோயிலை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. எடுத்துகிட்டு 1.5 நாள் கழிச்சு எங்களோட டேர்ன் வந்தது. அன்றைக்கி அந்த பிளேனை பிடிச்சி நாங்கள் நேபாள்கஞ்ச் வந்தோம். நேபாள்கஞ்ச் வந்தோடனே அழகாக அங்கே ரூமில் சித்தார்த்தா ஹோட்டலில் தங்கி ஒரு 3-4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கேருந்து பை ரோடு கார் எடுத்துட்டு லக்னோ ஏர்போர்ட் வந்தோம்.
லக்னோ ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் வெயிட் பண்ணினோம். ராத்திரி 12:30 மணிக்கு பிளேன் கிளம்பிச்சு மெட்ராஸுக்கு வயா டெல்லி. காத்திர 7 மணிக்கு பிளேன் வந்து சேர்ந்துச்சு. நல்லபடியாக சுந்தர விநாயகர் அருளோட, பெரியமுடைய சாஸ்திர அருளோட, பெரியவரோட ஆசீர்வாதத்தோட 7:30 மணிக்கு நாங்கள் எம்ஆர்சி நகருக்கு வீடு வந்து சேர்ந்தோம். எல்லோரும் அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா காஃபி டீ டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு எல்லார்ட்டையும் 7-8 மணிக்கு ஆரம்பித்து 1:30-2 மணி வரைக்கும் நாங்கள் போன டூரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ஆக மொத்தத்தில் கைலாஷ் மானசரோவர் முக்திநாத் யாத்திரை பகவான் கிருபையால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் நல்லபடியாக முடிஞ்சுன்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். ஓம் நமச்சிவாய. ஓம் பார்வதி தேவி நம.